அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய புருஷன் எழுதிய கதை என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1944ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதையில சோமசுந்தரம் ருக்மணின்னு ஒரு தம்பதி வராங்க. அவங்கள ருக்மணி ஒரு கதை எழுதியிருக்கா. அந்த கதை முழுசு முடிக்கப்படாம பாதியில நிக்குது. மீதி கதைய தன்னுடைய கணவனை எழுதி முடிக்க சொல்றா ருக்மணி. அவனும் முடிவை எழுதுறான். அவனுக்கு தெரியாம ருக்மணியும் தன்னுடைய முடிவையும் எழுதி வச்சிருக்கா. 2 பேர் எழுதின முடிவுலையும் எந்த முடிவு சிறந்தது அப்படின்னு அவங்களே முடிவெடுக்கிறாங்க. அதை கேட்கிற உங்களுக்கும் எந்த முடிவு சிறந்ததுன்னு ஒரு முடிவு மனசுல தோணும். இது ஒரு குடும்ப கதை. அந்த கதைக்குள்ள இன்னொரு குடும்ப கதை வருது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கூடத்து தரையில ருக்மணி உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு எதிர தரையில தாள்கள் பரப்பி போடப்பட்டிருந்தது. உதட்டுக்கிட்ட ஒரு பென்சில செங்குத்தா பிடிச்சுக்கிட்டே அவ ஏதோ யோசனையில இருந்தா. அப்போ அவ கணவன் சோமசுந்தரம் உள்ள வந்தான். அவனுடைய கையில ஒரு பரிசு போட்டிக்கான காகிதங்கள் இருந்தது. உள்ள வந்தவன் தரையில உட்கார்ந்திருந்த மனைவிய பார்த்து, என்ன யோசனை, என்ன எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். ஆமா எழுதுறேன், நான் பிறந்த கதையத்தான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா ருக்மணி. முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தரையில பரப்பி போடப்பட்டிருந்த காகிதங்களை கையில எடுத்தான் சோமசுந்தரம். சந்தேகமே இல்ல, இது முட்டாள்களோட கதை தான் அப்படின்னு சொன்னா ருக்மணி. மனைவியோட தலையில ஒரு தட்டு தட்டிட்டு, உனக்கு கிறுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுதி வச்சிருந்த காகிதங்களை கையில எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் அவன். அந்த காகிதத்துல எழுதப்பட்டிருந்த கதை இதுதான். சாரதா, எனக்கு ரொம்ப அவசரம். ஏதாவது சின்ன நகை ஒண்ணு தேவைப்படுது. உன்னோட அந்த மிளகு வளையல் கூட போதும் அப்படின்னு சொன்னா ராகவன். நீங்க எப்பவுமே இப்படித்தான். எனக்கு போட்ட நகையில இப்ப பாதிதான் பாக்கி இருக்கு. இப்படி ஒவ்வொன்னா கேட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க. சரி போகட்டும், இப்ப எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா சாரதா. எதுக்காக நான் கேட்ட? அந்த காலத்து கற்பரசிகள்லாம் கனவுல கூட கணவன்மார்களை இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களாம். நான் ஏதாவது காரியம் இல்லாம உன்கிட்ட வந்து கேட்பேனா? உனக்கு என்னை பத்தி தெரியாதா அப்படின்னு கேட்டான் ராகவன். என்ன கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே நானும் கேக்குறேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா சாரதா. நீ கேக்குறது தப்பில்ல சாரதா, ஆனா என்னதான் புருஷ மனைவினாலும் அவங்களுக்குள்ளயும் சில விஷயங்கள்ல ரகசியம் இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொன்னான் ராகவன். சாரதா பதில் சொல்லாம தான் கையில இருந்த மிளகு வளையல கழட்டி கீழே வச்சா. போயிட்டு வந்து நான் என்ன விவரம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வெளியே புறப்பட்டு போயிட்டான். 10 நாட்கள் ஓடி போச்சு. மத்தியான நேரத்துல சாரதா அப்பளம் தட்டிக்கிட்டு இருந்தா. பக்கத்திலேயே அவளுடைய நாத்தனாரு உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவ சாரதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஏண்டி சாரதா, உன் கையில இருந்த மிளகு வளையல எங்க அப்படின்னு கேட்டா. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன் இல்லையா, அதனால கலத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னா சாரதா. கல் நகையத்தான் எண்ணெய் தேய்க்கும் போது கலத்தி வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண தங்க வளையல எதுக்கு கழட்டி வைக்கணும்? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே, நிஜத்தை சொல்லு அப்படின்னு கேட்டா நாத்தனார். நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா சாரதா. நீ சொல்றத கேட்கும் போதே பொய்ன்னு தோணுதே. அப்படின்னா மூங்கில் வளையல் மட்டும் கையில இருக்கே, மிளகு வளையல மட்டும் ஏன் கழட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்டா நாத்தனார். குளிச்சுட்டு வந்த பிறகு வெறுங்கையா இருக்க வேண்டாமேன்னு அந்த ஒரு வளையலை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா சாரதா. நீ சொல்றத என்னால நம்ப முடியல. இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. ஏதோ அந்த நகையை தொலைச்சிட்டு சால்ஜாப்பு சொல்றா போல இருக்கு நீ சொல்றது அப்படின்னு சொன்னா நாத்தனார். இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே குனிஞ்சபடி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா சாரதா. அப்படின்னா அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதுதான். சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா அவளுடைய நாத்தனார். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பதற்றத்தோடு சொன்னா சாரதா. அப்படின்னா நிஜத்தை மரியாதையா சொல்லிரு அப்படின்னு மிரட்டினா அவ நாத்தனார். தயவு செய்து அதை மட்டும் கேட்காத, பிறகு வருத்தமாயிருக்கும் அப்படின்னு சொன்னா சாரதா. வருத்தமாயிருக்குமா? யாருக்கு வருத்தமாயிருக்கும்? உங்களுக்கும் வருத்தம் தான், எனக்கும் வருத்தம் தான் அப்படின்னு பதில் சொன்னா சாரதா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பனங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. நீ பயமுறுத்துனா நான் ஒன்னும் பயந்துட மாட்டேன். நீ நிஜத்தை சொல்லு அப்படின்னு அழுத்தி கேட்டா அவளுடைய நாத்தனார். ஒரு நிமிஷம் சாரதா பதில் எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்திருந்தா.
கைவிரல்கள் சேலத்தலப்ப திருகிக்கிட்டு இருந்தது. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்டா அவளுடைய நாத்தனார். கதை இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருந்தது. கதையை படிச்சுட்டு வந்த சோமசுந்தரம், ஏன் ருக்மணி பாக்கியை ஏன் எழுதல அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேல என்ன எழுதுறதுன்னு ஒன்னும் ஓடல அப்படின்னு பதில் சொன்னா ருக்மணி. இது வரைக்கும் படிச்சு பார்த்ததுல கதை ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. 2 பேர் பேசுறத கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நீ மிச்சத்தையும் எழுதுனியானா இந்த கதையை வச்சு நாம ஏதாவது காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னான் சோமசுந்தரம். உங்களுக்கு எப்பவுமே காசுல தான் குறி அப்படின்னு சொன்னா ருக்மணி. எனக்கு காசுல குறி, உனக்கு உதவாத கற்பனையில தான் குறி அப்படின்னு பதில் சொன்னா சோமசுந்தரம். சரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம். நான் பாதி எழுதி வச்சிருக்கிற இந்த கதைய மீதியை எழுதி நீங்க பூர்த்தி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னா ருக்மணி. சரி, மத்தியானமா பார்க்கலாம். எனக்கு இப்ப அவசரமா ஒரு 8 ரூபாய் பணம் தேவைப்படுது. கைமாத்து கேட்டு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா சோமசுந்தரம். 8 ரூபாய் எதுக்காக அப்படின்னு கேட்டா ருக்மணி. 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு இப்ப 8 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா சோமசுந்தரம். சரி, அந்த 5000 ரூபாய் கிடைச்சா எனக்கு ஒரு வைரத்தோடு வாங்கி தரதா இருந்தா சொல்லுங்க. அந்த காசை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு குறும்பா சொன்னா ருக்மணி. கட்டாயம் வைரத்தோடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் ருக்மணியை பார்த்து கேட்டான். ஆமா, இந்த 5000 ரூபாய் பணம் எங்கிருந்து கிடைக்க போகுதுன்னு நீ கேட்கலையே. டைம்ஸ் பத்திரிகையில ஊர்கள்னு ஒரு போட்டி பரிசு விளம்பரம் செய்திருக்காங்க. அதுக்கு தான் 5000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொன்னா சோமசுந்தரம். ஓ, போட்டி பரிசா? அப்போ கட்டாயம் ஜெயிச்சிடலாம். கடைசி தேதி எப்போ அப்படின்னு கேட்டா ருக்மணி. இன்னும் 2 நாள் இருக்கு. அலசி அலசி விடை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். விடைய பத்தி வெளியில மூச்சு விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இந்த 8 ரூபாய் அப்படின்னு சொன்னா சோமசுந்தரம். மறுநாள் காலையில சோமசுந்தரம் ருக்மணி கிட்ட இங்க பாரு அப்படின்னு சொல்லி 2 காகிதங்களை நீட்டினான். ருக்மணி அதை வாங்கி பார்த்தா. அதுல அவ எழுதியிருந்த பாதி கதைக்கான மீதி எழுதப்பட்டிருந்தது. நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சாய்வு நாற்காலியில உட்கார்ந்தா சோமசுந்தரம். அந்த காகிதத்துல எழுதப்பட்டிருந்த மீதி கதை இதுதான். இப்ப அந்த மிளகு வளையல பத்தி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டா நாத்தனார். சாரதா மகா உத்தமமான பொண்ணு. கணவன் கிழிச்ச கோட்டை கனவுல கூட தாண்ட மாட்டா. அப்படிப்பட்டவளா கணவனை காட்டி கொடுப்பா? நாத்தனார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அழுத்தமா உட்கார்ந்திருந்தா அவ. அவளுடைய நாத்தனார் மறுபடி அவளை வற்புறுத்திக்கிட்டு இருந்தா. கடைசியில அழுத்தம் தாங்காம, நீங்க இப்படி பிடிவாதமா கேக்குறீங்களேன்னு தான் சொல்றேன். அவருக்கு தெரிஞ்சா கோவிச்சுக்குவாரு. சொல்லிராதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு அப்படின்னு சொன்னான். தெரியுமே, அவனுக்கு தெரியாம ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கேன்னு தெரியுமே அப்படின்னு சொன்னான் நாத்தனார். பாத்தீங்களா, நான் சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க என் மேல கோவப்படுறீங்களே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா சாரதா. இல்ல இல்ல, அவசரத்துல வார்த்தை வந்துருச்சு, நீ தொடர்ந்து சொல்லு அப்படின்னு சொன்னா நாத்தனார். நம்ம கோடி விட்டு செல்லம் இருக்கா இல்லையா, அவ எங்கேயோ கல்யாணத்துக்கு போகணும்னு மிளகு வளையல இரவல் கேட்டா. எனக்கு என்ன தெரியும், யோசிக்காம கொடுத்துட்டேன். போன வாரம் அதை திருப்பியும் அவ கொடுத்துட்டா. அதை அவகிட்ட இருந்து வாங்கி எங்கேயோ இடது கையால வச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு இழுத்தபடி சொன்னா சாரதா. எதுக்கு இப்படி நீட்டி முழங்குற, சீக்கிரமா சொல்லு அப்படின்னு அவளுடைய நாத்தனார் சொன்னான். சரி, உண்மைய சொல்லிடுறேன். அந்த வளையல வாங்கி கீழே வச்சுட்டு இரும்பு அடுப்புல இருந்து தணலை கீழே கொட்டி அதுக்கு மேல நெய்ய உருக வச்சுட்டு கிணத்தங்கரைக்கு போயிட்டு வந்தேன். திரும்ப வந்து பார்த்தப்போ வளையல் மறுபடியும் என் கண்ணில் பட்டுது. அந்த வளையல்ல சில இடங்கள்ல கருப்பா இருந்தது. இது என்னடா இது இப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தப்போ அது ஏன் வளையலே இல்லைன்னு தோணுச்சு. வெறும் இமிட்டேஷன் மாதிரி தெரிஞ்சுது. அதை எப்படி செல்லத்துக்கிட்ட போய் கேக்குறதுன்னு எனக்கு ஒரே பயம். அந்த வளையல எப்படி கையில போட்டுக்கிறதுன்னு தான் ட்ரங்கு பெட்டியில போட்டு மூடி வச்சுட்டேன். தயவு செய்து இத பத்தி உங்க அண்ணா கிட்ட சொல்லிராதீங்க, மறந்து கூட சொல்லிராதீங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா சாரதா. அடி பைத்தியக்காரி, உன்னோட புத்திய செருப்பால தான் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுடைய நாத்தனார். அன்னைக்கு சாயந்தரம் சாரதா ஆத்தங்கரைக்கு தண்ணீர் எடுக்க போயிருந்தா. அப்போ ராகவன் வீட்டுக்கு வந்தான். உடனே ராகவனுடைய தங்கை அவன்கிட்ட, பாத்தியா உன் மனைவியோட சாமர்த்தியத்தை, கையில போட்டிருந்த மிளகு வளையல தொலைச்சிட்டு திருடனை தேள் கொட்டினா போல இருக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டா. எனக்கு எதுவும் தெரியாதே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான் அவ அண்ணன்.
சாரதா தாங்கிட்ட சொன்ன விஷயத்த பெருசுப்படுத்தி தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்லி முடிச்சா அவளுடைய நாத்தனார். ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான் ராகவன். சாரதா தான் சொன்னா அப்படின்னு அவன் தங்கை சொன்னான். சரி விடு, எப்படியோ தொலைஞ்சு போகட்டும், நகை அவளோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டான் ராகவன். அன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ராகவனும் சாரதாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. ராகவன் தன் வாயில போட்டிருந்த வெற்றில சாரை துப்பிட்டு வந்தான். சாரதா, இன்னைக்கு ஓன் கையால தான் வெத்தில போட்டுக்கணும்னு நினைச்சேன், ஆனா மறந்து போய் நானாவே போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன், இன்னைக்கு என் விரல்ல ஏதாவது வைரம் வச்சு இழைச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டா சாரதா. விரல் மட்டுமா, என் சாரதா மொத்தமுமே பத்திரமாத்து தங்கம்தான். என் தங்க கிட்ட என்ன காட்டி கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி அண்ட புழுகு புழுகி இருக்கியே. அந்த காலத்து கற்புக்கரசிகள்லாம் ஓ முன்னால தோத்து போயிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னார் ராகவன். சோமசுந்தரம் எழுதியிருந்த கதை இப்படி முடிஞ்சிருந்தது. அதை படிச்சு முடிச்ச ருக்மணி, இத வாசிக்கும் போதே இத ஒரு ஆண் எழுதின கதைன்னு நெத்தியில எழுதி ஒட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு விமர்சனம் பண்ணினான். அது எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான் சோமசுந்தரம். அதுவா, நேத்து யோசனை ஓடலன்னு மீதிய உங்களை எழுத சொன்னேன் இல்லையா? ஆமா. அதுக்கு பிறகு என் மனசுல அந்த கதைக்கான ஒரு முடிவு தோணுச்சு. அதை விறுவிறுன்னு எழுதி வச்சுட்டேன். இதோ போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா ருக்மணி. அவ கொண்டு வந்த காகிதங்களை விறுவிறுன்னு படிக்க ஆரம்பிச்சான் சோமசுந்தரம். நீ இப்ப உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டா சாரதாவோட நாத்தனார். நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்க, ஆனது ஆகட்டும்னு நான் சொல்லிடுறேன். அந்த வளையல உங்க அண்ணன் தான் வாங்கிக்கிட்டு இருக்காரு. சாரதா சொன்னது அவளுடைய நாத்தனார் நம்பின மாதிரி தெரியல. நீ சொல்றத பார்த்தா பாகக்காயை பூனை தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்ற மாதிரில இருக்கு அப்படின்னு கேட்டா. நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு அழாத குறையா சொன்னா சாரதா. அப்போ நான் எங்க அண்ணனை கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டா சாரதாவோட நாத்தனார். கோடி புண்ணியம் உண்டு, அவர்கிட்ட கேட்க வேண்டாம். ஒருத்தர்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லி அவர் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. நீங்க போய் கேட்டீங்கன்னா எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னா சாரதா. அப்படின்னு பெருமூச்சு விட்டா அவளுடைய நாத்தனார். அதுக்கு பிறகு 2 பேரும் மௌனமா அப்பளம் போட்டு முடிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சாரதா ஆத்தங்கரைக்கு போயிருந்தப்போ அவளுடைய நாத்தனார் ராகவன் கிட்ட கேட்டா. ஏண்டாப்பா, நீ சாரதா கிட்ட இருந்து மிளகு வளையல பிடுங்கிக்கிட்டியாமே அப்படின்னு கேட்டா. பிடுங்கிக்கிட்டேனா? பிடுங்கெல்லாம் செய்யலையே, அவகிட்ட கேட்ட, அவ கொடுத்தா அப்படின்னு சொன்னா ராகவன். ஆமா, அவகிட்ட எதுக்கு வளையல கேட்ட அப்படின்னு அவன் தங்கை கேட்டா. ஒருத்தர்கிட்ட கைமாத்து வாங்கி இருந்தேன், ரொம்ப நாள் ஆயிருச்சு. அவன் நோட்டீஸ் கொடுத்துட்டான், அதுக்காகத்தான் இதை வித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ராகவன். அட முட்டாள் பையா அப்படின்னு அண்ணனை பார்த்து கடிஞ்சுக்கிட்டா தங்கை. அன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடியில ராகவன் தனிமையில உட்கார்ந்துருந்தான். ஒரு கையில வெத்தலை தட்டும் கையில கூஜா செம்புமா சாரதா மாடிக்கு வந்தா. கணவனுக்கு பக்கத்துல வந்து அடக்கமா உட்கார்ந்தா. ராகவன் அவளை கண்டுக்கவே இல்லை. ஏதோ யோசனையில இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, குடிக்க தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டா சாரதா. வேண்டாம் அப்படின்னு கடுகு வெடிச்ச மாதிரி பதில் வந்தது ராகவன் கிட்ட இருந்து. ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வாசனை பார்க்க வெத்தலையில வச்சு மடிச்சு, இந்தாங்க பீடா அப்படின்னு கொடுத்தா. உன் கையில மனுஷன் வாங்கி சாப்பிடுவானா அப்படின்னு கோபத்தோட சொன்னா ராகவன். சாரதா திகைச்சு போயிட்டா. அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? நான் எந்த தவறும் செய்யலையே அப்படின்னு சொன்னா. தவறு செய்யலையா? நான் நகை வாங்கிக்கிட்டதை என் தங்கை கிட்ட சொல்ல வேண்டான்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி இருந்தேன் இல்லையா? அப்படி இருந்தும் அவகிட்ட போய் உளறி கொட்டி இருக்க அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். இங்க பாருங்க, நான் சொல்லாம தவிர்க்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். முதல்ல கலத்தி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன், அவங்க நம்பல. நான் யோசிச்சேன், விஷயத்த சொன்னாலும் சரி சொல்லாம இருந்தாலும் சரி அவங்க என்ன பத்தி உங்ககிட்ட கோல் மூட்டை போறது உறுதி. அதனால பொய்ய சொல்லி பித்தலாட்டக்காரின் பேர் வாங்குறத விட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். சொல்லாம நான் என்னதான் செய்ய முடியும், நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா சாரதா. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில 1000 விஷயம் இருக்கும், அதையெல்லாம் வெளியில போய் சொல்றதா? ரொம்ப அழகாதான் இருக்கு. எல்லாம் கலிகாலம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்க வேண்டிய அந்தரங்கம் கூட இல்லாம போயிருச்சு. நீ என்ன செய்வ? உனக்கு நீ நல்ல பேர் வாங்கிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு பதில் சொன்னா ராகவன். நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு நான் தவறா எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொன்னா சாரதா. அடச்சி, நியாயம் பேசாத
அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். பேசாம என் கண்ணு முன்னால நிக்காம கீழே போ அப்படின்னு மாடிப்படியை சுட்டி காட்டினா ராகவன். சாரதா கண்களை தொடச்சுக்கிட்டே சிவனேன்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டு கீழே இறங்குனா. அவ மாடிப்படிகள்ல இறங்குனப்போ அவளுடைய கால் மெட்டிகள் செய்த ஓசை கர்ண கடூரமா கேக்குற மாதிரி இருந்தது ராகவனுக்கு. ருக்மணி எழுதின கதை இப்படி முடிஞ்சிருந்தது. அதை படிச்ச சோமசுந்தரத்துக்கு ருக்மணியோட முகத்தை பார்க்கவே கொஞ்சம் கூச்சமா தான் இருந்தது. அந்த காகிதத்தால தன்னுடைய முகத்தை மறைச்சபடியே, உன் கதை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அப்புறம் அந்த ஊர்கள் பரிசு போட்டிக்கு 8 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருந்தீங்களே, அதை பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். அந்த பணத்தை நீங்க இன்னைக்கே கூட அனுப்பிடலாம். எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டா ருக்மணி. சோமசுந்தரம் பதில் சொல்லல. தன்னோட சட்டப்பையில இருந்த அந்த பரிசு போட்டிக்கான காகிதங்களை கையில எடுத்தான். அத சுக்கல் சுக்கலா கிழிச்சு காத்துல பறக்க விட்டான். ருக்மணியுடைய வெற்றியை விளக்குற பூமழையை போல அந்த காகித துகள்கள் பறந்து போய் மாடி எங்கும் விழுந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.